இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் அரண்மனை பாட்டு. பெரிய ஜமீன்தாரான ராதாரவி தனது மகன்கள் சித்தார்த் மற்றும் சும்பு பஞ்சுவுடன் ஒரு மிகப்பெரிய அரண்மனையில வாழ்ந்து வருகிறார். இந்த அரண்மனையிலே அண்ணன் தங்கையான மனோபாலாவும் கோவி சரளாவும் வேலைக்காரர்களாக பணிபுரிந்து வருகிறார்கள். சுப்பு பஞ்சுவுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது. சித்தார்த்துக்கு அவரது முறைப்பெண்ணான த்ரிஷாவுடன் நிச்சயதார்த்தம் நடக்கிறது. திருமணத்துக்கு கொஞ்ச நாட்கள் இருக்கும்போது இரண்டு பேரும் வெளியூர் சென்று விடுகிறார்கள். அந்த நேரத்துல ராதாரவி திடீரென கோமா நிலைக்கு சென்று விடுகிறார். இதனால் இருவரும் அவசரமாக அரண்மனைக்கு திரும்பி ராதாரவியை கூடவே இருந்து பார்த்துக் கொள்கிறார்கள். ராதாரவிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அந்த அரண்மனையிலே நர்ஸாக தங்கி பணிபுரிந்து வருகிறார் பூனம் பாஜ்வா. மேலும் ராதாரவியை குணப்படுத்துவதற்காக சூரியும் நாடி ஜோசியராக வந்து அரண்மனைக்கு தங்குகிறார். இந்த நிலையில அந்த அரண்மனையில் ஒரு கருப்பு உருவம் நடமாடுவது கோமா நிலையில் இருக்கும் ராதாரவி திடீரென அந்தரத்துல தொங்குவது போல த்ரிஷாவுக்கு தெரிகிறது. இதனால பயந்து போய் அரண்மனையில உள்ளவர்களிடம் சொல்கிறார். ஆனால் அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில அந்த வீட்டிலே தோட்டக்காரனாக பணிபுரிந்து வரும் ராஜ்கபூர் த்ரிஷாவை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்க சித்தார்த் அவரை அடித்து அரண்மனையை விட்டு துரத்துகிறார். சித்தார்த்தை பழிவாங்க குளித்துவிட்டு அரண்மனைக்கு வரும் ராஜ்கபூர் மர்மமான முறையில் இறக்கிறார். அவரை சித்தார்த் தான் கொலை செய்து விட்டார் என்று போலீசார் சித்தார்த்தை கைது செய்கிறது. இதையடுத்து அரண்மனையில் நடந்த சம்பவங்களுக்கு தீர்வு காண த்ரிஷா தனது அண்ணன் சுந்தர்சிக்கு போன் செய்து அரண்மனைக்கு வர வைக்கிறார். அரண்மனைக்கு வரும் சுந்தர்சி அண்மையில நடக்கும் சம்பவங்கள் யார் காரணம் என்பதை கண்டறிய முடிவு செய்கிறார். இறுதியில அவற்றை எல்லாம் சுந்தர்சி கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதை மீறி கதை. சித்தார்த் வழக்கமான ஹீரோயிசம் இல்லாமல் பேயோட அடக்குமுறைக்கு பயந்தவாறு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். முறைப்பெண்ணாக வரும் த்ரிஷா முதல் பாதியில பாடல் காட்சிகளை கவர்ச்சியில கலக்கியிருக்கிறார். பிற்பாதில ஆவி புகுந்த பெண்ணாக மிரட்டியும் இருக்கிறார். இரண்டாம் பாதியில வரும் அன்சிகா அழகாகவும் அழுத்தமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். பேயாக வந்து மிரட்டி இருக்கிறார். சூரி கோவை சரளா மனோபால கூட்டணி காமெடி படத்திற்கு மிகப்பெரிய பலம். பூனம் பாஜ்வா முதல் பாதிக்கும் இரண்டாம் பாதிக்கும் தன்னை வித்தியாசப்படுத்தி நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். சுந்தர்சிக்கு படத்துல அழுத்தமான கதாபாத்திரம், சந்திரமுகி படத்துல ரஜினியோட கதாபாத்திரம் போன்றது இவருடையது. அதை அழகாக வெளிப்படுத்தி கைத்தட்டல் பெறுகிறார். ராதாரவி தனக்கே உரித்தான வில்லத்தனம், பாசமுள்ள அப்பா என தனது அனுபவ நடிப்பால் கவர்கிறார். அரண்மனை படத்தை போன்றே இந்த படத்தையும் திகிலுடன் காமெடி கலந்து குடும்ப பாங்கான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சுந்தர்சி. முதல் பாதியை முழுக்க திகில் மற்றும் காமெடியுடன் இயக்கியிருக்கிறார். இரண்டாம் பாதியில சென்டிமெண்ட் கலந்து திகிலும் கொடுத்திருக்கிறார். முந்தைய பாகத்தை விட இந்த பாகத்துல கிராபிக்ஸ்கள் காட்சிகள் அதிகம். அது திரையில பார்க்கும்போது நிறைவாக இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையில ஹிட்டாகி விட்டாலும் பெரிய திரையில பார்க்கும்போது அழகாக இருக்கு. பின்னணி இசையிலும் மிரட்டி இருக்கிறார். UK செந்தில்குமாரோட ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். மொத்தத்துல அரண்மனை பார்ட் 2 மிரட்டல். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.